ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தை, உனக்கு எதிராக அதிகமாக ஆட்டம் போட்டவனும் ஆணவத்தில் ஆடினவனும் இப்போ அதுக்குரிய தண்டனையை தான் அடைய போகிறாங்க. ஆனால் நீ என்னவோ உனக்கு துணையாக நான் இருக்கேன்றதையே மறந்துட்டு நீ தனியாக இருக்கிற மாதிரியும் தவிக்கிற மாதிரியும் ஏன் இப்படி அழுது புலம்பி தவிக்கிறாய்? இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் இருக்கேன், உனக்கு நல்லது செய்வேன்னு எத்தனை முறை சொன்னாலும் மறுபடியும் நீ அதை மறந்துட்டு மனசுக்குள்ளேயே அழுதுகிட்டு மூச்சு முட்டை கண்ணீர் விட்டுக்கிட்டு ஏன் வலியையும் வேதனையும் அனுபவித்து தனிமையில் தவிக்கிறாய்? எத்தனை இரவுகள் இருண்ட இரவாக நனைஞ்ச மெத்தையோடு நனைந்த தலையணையோட தூக்கமே இல்லாமல் நீ துடித்திருக்கிறாய். எத்தனையோ இரவு பொழுது தூங்காம காலையில் எந்திரிச்சு அவசரமாக நீ வேலை செஞ்சதும் சாப்பிடாம வேலைக்கு ஓடியதும் துன்பத்தோடும் துக்கத்தோடும் தனியாகவே அழுதுகிட்டு தவிச்சதும் எல்லாத்தையும் இந்த சாயப்பா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எத்தனை துயரங்கள் இருந்தாலும் அனைத்தையும் நான் போக்கிடுவேன், உன்னை நல்லபடியாக வாழ வச்சிருவேன்னு நான் சொன்ன என்னுடைய வார்த்தைகள் மீது உனக்கு இன்னும் நம்பிக்கை வரவில்லையா என்ன? முதல்ல மெல்லிய புன்னகை செய். இந்த சாயப்பா உன் கூடவே தான் இருக்கேன், நீ செய்கிறதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கேன்றதை முதல்ல புரிஞ்சுக்கோ. உனக்கு ஒளியாக இருப்பதற்காக நான் வந்திருக்கும் போது நான் எப்படி உன்னை தனியாக தவிக்க விடுவேன்? உன்னை உதாசீனப்படுத்துகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, உன் மனசை காயப்படுத்துகிறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்க, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த காயம்தான் உனக்கு வலிமையாக பலமாக மாறப்போகுதுன்றதை புரிஞ்சுக்கோ. நீ கஷ்டப்படுறதை நான் அமைதியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமே இந்த கஷ்டப்பட்ட அனுபவம் தான் நாளைக்கு உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரும். அப்போது நீ எப்படி நடந்துக்கணுன்ற பக்குவத்தை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் அமைதியாக இருக்கனே தவிர உன்னை கை கழுவி விட்டுட்டு நான் தனியாக இருக்கலை. நிச்சயமா உன்னை விட்டு விலகி போனவங்க தான் உன் வாழ்க்கையை ஏண்டா விட்டு விலகணும்னு வருத்தப்படுற அளவுக்கு உன் வாழ்க்கையை நான் மாற்ற போகிறேன். நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சியிலும் இந்த சாயப்பா உன் கூட இருக்கும்போது நீ தைரியமாகத்தானே இருக்கணும். அடுத்தவன் சூழ்ச்சி செஞ்சு வீட்டிலேருந்து உன்னை வெளியே தள்ளினாலும் கூட உன் வாழ்க்கை செதஞ்சு போகும்படியோ நீ கவலையில் முழுகும்படியோ இந்த சாயப்பா விட்டுற மாட்டேன். என் கரங்களால் உன்னை தூக்கி பிடித்து உயர்த்தி நிறுத்தி உனக்கு மன உறுதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படி நான் செய்வேன். இதுவரைக்கும் உன் வாழ்க்கை எப்படி வேணா இருந்துக்கட்டும், ஆனால் இப்போது உன் வாழ்வின் மீதி பகுதி நன்மையும் மகிழ்ச்சியும் நிறைஞ்சதாக இருக்க போகுது. இதுவரை நீ செய்த பூஜைகள், எனக்காக ஏற்றி வச்ச தீபம், தான தர்மம்னு இது எல்லாமே புண்ணியங்களின் அலையாக ஒவ்வொன்றா உன்னை வந்து சேரப்போகுது. அது மட்டுமல்ல, கர்ம வினை எனும் இருளை அகற்றி உன் வாழ்க்கையில் இனி நடக்க போகிற அனைத்தையும் நல்லதாய் நடத்தி கொடுப்பதற்காக தான் இந்த சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன் என் செல்லமே. இன்னைக்காவது என்னை அலட்சியப்படுத்தாமல் நான் சொல்கிறதை கேட்க வந்து விட்டாய் அல்லவா? இனிமே உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களும் ஆச்சரியங்களும் நிகழத்தான் போகுது. இது எப்படி இவ்வளோ நல்ல விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்குதுன்னு நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு தான் உன் வாழ்க்கையில் இனிமையான மாற்றங்களை கொண்டு வரப்போகிறேன். என்னை நம்பிக்கையோடு வணங்கும் நீ எத்தனையோ பல கஷ்டங்களை தாங்கி இருளான பாதையிலிருந்து இப்போ வெளிவரப்போகிற. இனிமே அடுத்தடுத்து உனக்கு நல்ல பலன்களையும் நல்ல வாழ்க்கையையும் மகிழ்ச்சியாகவும் வெற்றியாகவும் இந்த சாயப்பா தரப்போகிறேன். நீ எதற்காகவும் கலங்காதே என் செல்லமே. உன் வாழ்க்கையில் கெட்டது எதுவும் நடக்க விட மாட்டேன். நீ கேட்ட அனைத்தையும் நான் உனக்காக அமைதியாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஒவ்வொரு நாளும் உன்னை உயர்த்தி உனக்கான நல்ல வழிகளையும் நான் காட்டுவேன். நீ விரும்பிய பாதையில் வெற்றிகரமாய் நீ போவதற்கான கால நேரம் வந்துருச்சு. நீ எப்போதும் தைரியமாக இரு. என் அருளாலும் என் பாதுகாப்பாலும் என் ஆசீர்வாதத்தாலும் நீ நல்லபடியாக வாழப்போகிற. உன் கனவுகள் அனைத்தையும் நிஜமாக்கி என் அருளால் உன்னை ஜெயிக்க வைக்கப் போகிறேன் என் செல்லமே. வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள் உனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு வினோதமாக புரியாததாக இருக்கலாம். ஆனால் அதன் அர்த்தம் அதை பார்க்கும் உன் பார்வையில் தான் இருக்குது. உனக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையும் சரியான விதத்தில் புரிய வைப்பதற்காகவும் உன் வாழ்க்கை பாதையை தெளிவுபடுத்துவதற்குமாகவே இந்த சாயப்பா இப்போ கோபத்தோடு உன்னை பார்க்க வந்தேன். நீ நினச்சது போல உன் வாழ்க்கையில் நடக்கலையேன்னு நீயாகவே வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத. நீ நினச்சது நல்லதாக இருந்திருந்தா நான் அதை உனக்கு உடனே நடத்தி கொடுத்திருப்பேனேன்னு செல்லுமே. உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையில் நீ தவறான முடிவு எடுக்கும்போது, தப்பான விஷயங்களை செய்யும்போது அதை எப்படி என்னால் ஆதரிக்க முடியும்?
அதனால தான் சில விஷயங்களை அமைதியாக இருந்து சரி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இனி உன் வாழ்க்கை பயணம் முழுவதும் நானே துணையாக இருந்து உன்னை பாதுகாக்க போகிறேன். இந்த உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த சாயப்பாவே கதின்னு என்னை தானே நம்பி வந்தாய். அப்படிப்பட்ட என் பிள்ளையான உனக்கு உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு துன்பங்களையும் சரி செய்ய வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? இதோ உன் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் கால சூழ்நிலைகளையும் உன்னை வாட்டி விதைக்கும் விஷயங்களையும் சரி செஞ்சு துன்பத்திலிருந்து உன்னை மீட்டெடுத்து இன்பமயமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் உனக்கு தரப்போறேன். என் கரங்களால் உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கு தேவையான அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைப்பேன். நீ உன்னுடைய உண்மையான பக்திக்கும் உன்னுடைய நம்பிக்கைக்கும் ஏற்ற பரிசை என்னிடமிருந்து பெறப்போற. உன் தாகத்தை தீர்த்து வெற்றியை தந்து இந்த உலகத்தில் உன்னை உல்லாச பறவையாக விடுதலை பறவையாக பறக்க வைக்கிறேன். நீ ஆசைப்பட்ட விஷயங்களும் நீ செய்ய நினைச்ச செயல்களும் நிச்சயம் வெற்றிகரமாக நடக்கும் என் செல்லமே. கணவன் மனைவிக்குள்ள புரிதல் இல்லாம சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாம் பெருசுபடுத்தி குடும்பத்துல நிம்மதி இல்லாமல் தவிக்காதீங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து வாழ்றதுனால ஒன்றும் இறங்கி போயிடாது, விட்டு இறங்கி போயிடாது. உன்னையே உயிராக நினைக்கும் உன் துணையை சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக கண்கலங்க வைக்கக்கூடாது. உண்மையிலேயே இவங்க தான் உனக்கு துணையா வரணும்னு உங்களை சேர்த்து வச்சது இந்த சாயப்பா நான் தான். நீயாக சேர்த்து கொண்ட துணை அல்ல. உனக்காக உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக இந்த இருவர் இப்படிதான் சேரணும்னு செஞ்சது நான் தான். அப்படி இருக்கும்போது நான் செய்யறது தப்பா போகுமா? நிச்சயம் எல்லா வகையிலும் உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த சாயப்பா பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு பலனை உன் வாழ்க்கையில பெறதான் போற. நீயும் உன் குடும்பமும் ஒற்றுமையோடு சிறப்பாக வாழ்வதற்கான வழிகளை நான் காட்டுறேன். பறக்க தெரியாத பறவை எப்படி தரச்சரன்னு உருண்டு இருண்டு அப்புறமா பறக்க கத்துக்குமோ, அதே போல வாழ்க்கையில இப்போது என்ன செய்யறது எது செய்யறதுன்னு தெரியாம வாழ்க்கை உன்னை பரப்பரன்னு இழுத்து உருட்டிட்டு போய் கடமையின் உச்சியிலிருந்து கீழே தள்ளி விட்டுடுச்சு. திடீர்னு நீயே எதிர்பார்க்காத சூழல்ல கடமையும் பொறுப்பும் உன் தலைமையில வந்து ஏறி உக்காந்துருக்கதாக நினைக்காதே. கர்ம வினைதான் இப்படிலாம் உன்னை யோசிக்க வைக்குது. இது அனைத்தையும் சரி செய்யவும் உனக்கு சந்தோஷத்தை தரவும் இந்த சாயப்பா நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலை கொள்ள அவசியம் இல்லை என் செல்லமே. இந்த நிகழ்காலம் எவ்வளவு கஷ்டமா இருக்கும், அதை விட அழகான சுகமான வருங்காலத்தை நீ அனுபவிக்க போற. வாழ்க்கைங்கிறது ஒரு நீண்ட பயணம்தான். அதில் நீ பல பேரை சந்திக்கணும். ஆனா எல்லா உறவுகளும் நீ எதிர்பார்த்தது போல நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. சில பேர் பாதியில வந்து பாதியிலேயே போயிடுவாங்க. ஒரு சிலர் மட்டும் கடைசி வரைக்கும் உன் வாழ்க்கையில வருவாங்க. ஆனா இந்த சாயப்பா ஒருபோதும் உன்னோடு வரக்கூடிய இந்த பயணத்தை உன்னோடு துணையாக இருந்து நிறுத்திட மாட்டேன். நீ எங்க போனாலும் நான் உன் பக்கத்திலே தான் இருப்பேன். உன் துக்கத்தை போக்கி உனக்கான சுகத்தை அருளுவதற்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என் அருளால நீ நல்ல மனிதர்களை பார்ப்பாய். நல்ல உறவுகள் உன்னை நோக்கி உன் வாழ்க்கையில வருவாங்க. வாழ்க்கையே சொர்க்கமாக நீ மகிழ்ச்சியாக அனுபவிச்சு வாழும்படி இந்த சாயப்பா செய்ய போறேன். உனக்கு சிந்தனையாய் உனக்கு எல்லாமுமாய் நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தர்றேன். நீ உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளை பற்றிய உண்மையை புரிந்துக்கிட்டு யார் நல்லவங்க யார் துரோகம் செய்கிறவங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தேவையற்ற மனிதர்களை ஒதுக்கி வச்சுட்டு நல்ல மனிதர்களை உன் கூட வச்சு நல்லபடியாக வாழ தயாராகு. உனக்கான வலிமையை கொடுத்து உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கைக்கான வெற்றியையும் இந்த சாயப்பா நான் தருவேன். நீ செய்ய வேண்டிய ஒரே விஷயம் தேவையற்ற மனிதர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து தூக்கி போடுவதுதான். துரோகம் செய்தவங்களையே நினச்சிக்கிட்டு இருந்தீன்னா அப்புறம் நீ நிம்மதி இல்லாமல் போயிடுவ. நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை பற்றி மட்டும் யோசி. எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும்.